எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய கிருபையினாலே உங்களை நிரப்பி நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நாம் அமைதியாகவும் பொறுமையோடும் வாழ வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே வாழ்கிறோம். தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், பொறுத்தார் அரசாழ்வார், பொங்கினோர் காடு உறைவார் என்று சொல்வார்கள். எதையும் நாம் சில வேளைகளில் நம்முடைய அதிகாரத்தில் ஆணவத்தினால மேற்கொள்ள முடியாது. அமைதியோடு பொறுமையோடு நாங்கள் தேவனுடைய காரியங்களை முன்னெடுத்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் பெரியவனாயிருக்கிறான், மேன்மையுள்ளவனாயிருக்கிறான். ஆகவேதான் ஒரு வேத வார்த்தையை நான் என்னுடைய உள்ளத்தில் தியானித்தேன். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, அங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியே சுதந்தரித்துக் கொள்வார்கள். சில வேளைகளில் எங்களுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் இல்லையா? கணவன் மனைவிக்கு இடையில் அநேக சண்டைகள், வாக்குவாதங்கள், மூர்க்கத்தனங்கள், முரட்டாட்டங்களை பார்க்கிறோம். ஏன் இந்த மூர்க்கத்தனங்கள், முரட்டாட்டங்கள்? 2 கைகளும் தட்டினால்தான் சத்தம் என்று சொல்வார்கள். யாராவது ஒருவர் அமைதியாக பொறுமையாக இருந்தால் அந்த அடுத்தவர் கொஞ்ச நேரம் கத்தி பார்ப்பார், சத்தம் போட்டு பார்ப்பார், அதுக்கு பின்னால் அவரும் அமைதியாகிடுவார். 2 பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் யார் தம்முடைய நீதியை வெளிப்படுத்த நினைக்கிறார்களோ, நியாயத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார்களோ, அங்கே மூர்க்கத்தனமான உக்கிரக சண்டைகளை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாராவது ஒருவர் விட்டு கொடுப்பது என்பது வாழ்க்கையில தேவை. சில வேளையில கணவனுக்கு கோபம் வராது என்று நான் சொல்லவில்லை, கோபம் வருகும். அந்த நேரத்துல மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால், மனைவிக்கு கோபமே வராது என்று சொல்ல முடியாது. மனைவிக்கு கோபம் வரும்போது கணவன் கொஞ்சம் விட்டு போனால், பிள்ளைகளுக்கு குழப்பங்கள் கோபங்கள் வருகிற நேரம் பெற்றோர் கொஞ்சம் விட்டு போனால், பெற்றோருக்கு கோபம் வருகிற நேரத்தில் பிள்ளைகள் விட்டு போனால் அந்த குடும்பமே ஒரு ஆசீர்வாதமாய் மாறிடும். பூமியே சுதந்திரித்து கொள்ள முடியுமா இருந்தா ஒரு கணவன் மனைவியினுடைய உள்ளத்தை சுதந்திரிக்க முடியாதா? பிள்ளைகள் பெற்றோரை சுதந்திரிக்க முடியாதா? சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சுதந்திரித்து கொள்ள முடியாதா? சொந்தமாக்கி கொள்ள முடியாதா? எதனால் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நீடிய சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கூட. ஆகவே நீடிய பொறுமையோடு அமைதியோடு நானும் நீங்களும் வாழுகிற போது அது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறிடும். இதற்கு உதாரணமாக மோசையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல மனுஷனை பார்க்கிலும். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அப்படி மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்ததினால்தான் 6 லட்சம் புருஷர்களையும் அவன் அந்த கானான் தேசம் மட்டும் நடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தை கூட நம்மளால நடத்த முடியாமல் எத்தனை பேர் உடைந்து விடுகிறோம், எத்தனை குடும்பங்கள் உடைந்து விடுகிறது. சொந்த பிள்ளைகளை கூட சரியாக வளர்க்க தெரியாத பெற்றோர் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. சில வேளைகளில் கணவன் மனைவியை கூட நடத்த தெரியாமல் எத்தனை குடும்பங்களில் குழப்பங்களை பார்க்கிறோம். 6 லட்சம் பேரையும் புருஷர்களை எப்படி மோசே நடத்தியிருப்பான்? ஒரு கோணத்துல வந்து சண்டை போட்டிருக்கு. மோசைக்கு விரோதமா கல்லறைய யோசிக்கிறாங்க, மோசை பயங்கரமா குறை சொல்றாங்க, குற்றஞ்சாட்டுறாங்க, தேவனுக்கு எதிராக பேசுறாங்க. அந்த நேரம்லாம் மோசே நீடிய சாந்தம் உள்ளவனா இருந்து தேவ சமூகத்துல முகங்குப்பர விழுந்து அழுது ஜெபிக்கிறதை பார்க்கிறான். ஆகவே மோசையினுடைய வாழ்க்கையில அங்கே அவன் மிகுந்த நீடிய சாந்தமுள்ளவனா இருந்தது கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆகவேதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நானும் நீங்களும் நீடிய சாந்தத்தோடு வாழ கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, ஒரு வெளியில நீங்க ஒரு கோபக்காரனா இருந்தா
கோபக்காரிய புருஷனா இருந்தா, கோபக்கார ஸ்திரியா இருந்தா, சில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சுவாமி அந்த மோசையை போல நீடிய சாந்தம் உள்ளவனா நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறீங்களா? கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த இடத்திலும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மூர்க்கத்தனங்கள், கோபங்கள், ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே சுவாமி விட்டு கொடுக்காத தன்மைகள், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்களும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் அமைதியோடு பொறுமையோடு நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இன்னைக்கு குடும்பங்கள் மத்தியில எத்தனையோ குழப்பங்கள், கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில குழப்பங்கள், பிள்ளைகள் பெற்றோரின் வாழ்க்கையில குழப்பங்கள், ஆண்டவரை இதெல்லாம் மாற்றி தேசத்தை சுதந்திரிக்கிறதை போல, பூமியை சுதந்திரிக்கிறதை போல குடும்பங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். அந்த ஆண்டவரை நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தாரும். உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, நீடிய சாந்த பொறுமையுள்ளவர்களாக ஆண்டோடு கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். God bless you.